Praise the Lord. Good morning. Today, Jesus Army Fellowship Word of God, Romer 12:1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஆமீன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய பிள்ளைகளை, முதலாவது நம்முடைய சரீரம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். பாவக்கரைகள் இல்லாமல் இயேசுவின் ரத்தத்தினால சுத்திகரிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். ஏன்னா நம்முடைய சரீரத்தை விக்கிர ஆராதனைக்கும் குடிவெறிக்கும் மற்ற காரியங்களுக்கும் பயன்படுத்தக்கூடாது. நம்ம எல்லாரும் ஏன்னா கிறிஸ்துவுக்கு ஒரே சரீரமாக இருக்கிறோம் என்று வேதவசனம் சொல்கிறது. அதே போல நம்முடைய சரீரத்தில் ஒரு பாகமும் கெட்டு போகாமல் பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். ஏன்னா இரண்டாவதாக சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய சரீரத்தை தேவனுக்கும் பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். ஏன்னா உங்களுடைய சரீரம் தேவன் தங்கும் ஆலயம் என்று வேதவசனம் சொல்லியிருக்கிறது. நம்முடைய சரீரத்தை அநேக உலக காரியங்களுக்கு வேலைக்கு பயன்படுத்துகிறோம். ஆனால் தேவ ராஜ்யம் கட்ட நம்முடைய சரீரத்தை பயன்படுத்துகிறோமா? அப்படி பயன்படுத்துகிறவர்களாக மாற வேண்டும். ஏன்னா அதுதான் இந்த 2 காரியங்கள் தான் புத்தியுள்ள ஆராதனை என்பது. உங்கள் சரீரமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அதுதான் புத்தியுள்ள ஆராதனை சொல்லப்பட்டிருக்கிறது. புத்தியுள்ள ஆராதனை செய்வதற்கு நம்மை நாமே அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை கொண்டு